வணக்கம். ஸோ இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிஎன்ஏயோட ஸ்லைடிங் அட்மிஷன் வந்து இன்றைக்கி ஸ்லைடிங் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு ஆன் 11 மார்ச். இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்னா சார் ஸ்லைடிங்கில் வந்து நாங்கள் நாட் அலாட்டட்னு வந்திருக்கவங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் கவுன்சிலிங்க்கு 3000 பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வில்லிங் டு ஸ்லைடிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போனவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் மூவ் ஆகும், ஒரு காலேஜாக மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாட் அலாட்டட்னு வந்திருக்கவங்களுக்கு ஒரு சில பேர், அதாவது 183யோட கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா ஒரு 182 இல்லை 181 வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு உங்கள் அலாட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஈவினிங் போல் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுமாரி நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எதுக்குமே அப்ளை பண்ண தேவையில்லை. யாராலையும் ப்ரிஃபரன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஃபஸ்ட்லேருந்து நடக்குமா சார் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்லைடிங் எல்லாமே ஆல்ரெடி ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் அலாட்மெண்ட்டான லெட்டர் ஏதாவது வரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்குது உங்கள் மெயிலில். இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.